கர்த்தர் என் காரியத்தை விசாரிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? ஆமா, இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். கர்த்தர் என் காரியத்தை அன்னைக்குன்னா ஓகே, இயேசு மாம்சமாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர் கேட்டு அறிந்தார்னு சொல்லலாம். கர்த்தர் என் காரியத்தை விசாரிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளனா, என் பிரேயர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். என் மனசில் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். சும்மாலாம் மனசில் இருக்கிறத சொல்லவே முடியாது. நம்முடைய ஜெபத்தில் பல வார்த்தைகள் வெறும் உதட்டின் வார்த்தைகள் தான். உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கனால புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் விசாரித்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சில காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும் போ, நம்ம ஹார்ட் ஓப்பனே ஆகாது. அதனால என்ன ஆகும் தெரியும், நமக்கு உதட்டில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறதோ அவ்வளோ, அதுக்கு மேலே நமக்கு ஜெபிக்க வராது. ஆனால் சில நேரத்தில் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நம்ம இருதயம் உடஞ்சி நம்ம நிறைய ஆண்டவர் சமூகத்தில் பேச ஆரம்பிப்போம் தெரியுமா. இங்கே ஒரு தகப்பன் நம்ம சொல்லிட்டே இருக்கிறான். இப்பொழுது எழுத்தின்படியாய் அவன் இயேசுவை நம்ம மாம்சமாய் பார்க்க முடியாது. ஆனா ஒன்று தெரியும், 2 பேர் அவர் நாமத்தில் கூடினால இருக்கிறேன் என்றவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கூடி இருக்கும் போது நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசாரிக்கிறார்னாலே ஆகாரை ஏன் அழுகிறாய்ன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் விசாரிக்கும் போது துறவு ஓப்பனா இருந்திருக்கிறது. துறவை திறந்து வைத்துட்டு தான் விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும் போது கரையிலே நின்ற இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று. அவர் விசாரிக்கிறார்னா அதுக்கு முன்னாடி அவர் அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கேட்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விசாரிக்கிறார். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று உலகம் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடும் போது நீங்க தேவ சமூகத்தில் உங்க காரியத்தை உங்களால சொல்ல முடியுதா? உங்க இருதயத்தை திறந்து தேவனோடு பேச முடிகிறதா? உன்னை விசாரிப்பாரட்டவள் என்று சொல்லுகிற கண்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும், நீ கைவிடப்படாத நகரம் என்றும், நீ எத்சிபா என்றும், நீ பியூலா என்றும் பெயர் படும்படிக்கு கர்த்தர் சொல்ல வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் விசாரித்து என்ன செய்கிறார் என்றால், இங்கே அந்த மகனுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார், ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை என்றால் நிரந்தர விடுதலை, நிரந்தர தீர்வு. இன்னைக்குள்ள செய்தியே இதுதான். கர்த்தர் நிறைய காரியத்துக்கு ஒரு 2 நாள் விடுதலை, 2 மாசம் விடுதலை அல்ல, ஒரு நிரந்தர விடுதலை, ஒரு நிரந்தர தீர்வை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். 25வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று ஃபுல் ஸ்டாப் வைக்காம இனி இவனுக்குள் போகாதே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னாலே எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டு. ஆனா இனி இவனுக்குள் போகாத என்றால் ஆமென், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நல்ல கையை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரித்து வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தர தீர்வு. இன்னைக்குள்ள செய்தி இதுதான். இந்த மாதத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தரும் போதே இந்த வேர்டை கொடுத்துட்டார், நிரந்தர தீர்வு என்று. நானும் ஒவ்வொரு வாரமா இந்த வாரம் பேசலாம், வெள்ளிக்கிழமை பேசலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசலாம், பார்த்து ஆனா கர்த்தர் இன்னைக்கு பேச வைக்கிறார் சில உள்ளங்களுக்காக. ஆமென். சில காரியத்துல நமக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா சில நாட்கள் கழியும் போது தாண்டும் போது மீண்டும் அந்த பிரச்சனை நிக்குது. நீ புறப்பட்டு போன அந்த அசுத்தாவி போயிரும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அவன் இனி இவனுக்குள்ள அதன் அர்த்தம் என்ன? இவன் கஷ்டப்பட்டது போதும், இவன் கண்ணீர் வடிச்சது போதும், இவன் பாதிக்கப்பட்டது போதும், இவன் வேடிக்கையானது போதும். ஹalleluya, ஹalleluya.
திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட glory உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவே கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கு மேல அந்த பிரச்சனைக்கு, அந்த சத்துருவுக்கு, அந்த காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடி. அதன் அர்த்தம் என்ன? அந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு எப்படிப்பட்ட தீர்வை தந்திருக்கிறார் தெரியுமா? நிரந்தர தீர்வு, நிரந்தர தீர்வு. ஆண்டவரே உங்களால் அது தர முடியும்னு நம்புறவங்க நல்ல சத்தம் ஆமென். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே, அத மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு நிரந்தர தீர்வு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்களுக்கு கர்த்தர் நிரந்தர தீர்வை தருகிறத இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் வேகமாய் பார்க்க போகிறோம். நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா இந்த 3க்குள்ள உங்க காரியம் சம்பந்தப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நீங்க இங்க வந்து சமீபத்துல சரி தூரத்துல சரி இந்த செய்தி உங்க காதுல விழுந்துட்டே இருக்கிறது. கர்த்தர் கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இப்பதான் நீங்க இதை ஆன் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர ஒரு விஷயம். கண்களை மூடி ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் வேணாம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்க சொன்னீங்களே, நீ வேதனை நீங்கி 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் வந்து 1 மாசம் விடுதலை கொடுக்கல. இனி அந்த வேதனை இல்லாத ஒரு விடுதலை, ஒரு நிரந்தர தீர்வு. நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. இனி இவனுக்குள்ள, இனி இவளுக்குள்ள, இனி ஆண்டவர் அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்களே அப்பா. ஆண்டவர் என் வாழ்க்கையில நீங்க அதை செய்ய வல்லவர் அப்பா. என் குடும்பத்துக்கு நீங்க அதை செய்ய வல்லவர் அப்பா. ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு இயேசுவின் நாமத்திலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வாழ்க்கையில ஒரு காரியத்துல கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தார். அதை தான் தாவீது இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 56 அதனுடைய 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ உள்ளது. தாவீதின் வாழ்க்கையில எதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னா, அலைச்சல்களுக்கு. தாவீதின் அலைச்சல்கள். ஆமென். கடந்த நாள்ல அதை ஆண்டவர் பார்க்க வைத்த போது உண்மையில அழுகதான் வந்துச்சு. இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனை துதிக்கிறவன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறவன். அப்படிப்பட்ட தாவீதின் அலைச்சல்கள் அது கொஞ்சம் அல்ல. வேகமாய் சொல்லுகிறேன். அந்த 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 லைன், தாவீது அலைச்சல்கள். ஒரு இடத்துல பெர்மனண்டா இருக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தவன் தான் தாவீது. இந்த தாவீது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வீடு உண்டு, அவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு, தகப்பன் உண்டு, தாய் உண்டு, சகோதரர்கள் உண்டு. ஆனால் தாவீது அவன் அதிகமாய் செலவழித்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் காட்டில் தான் அதிகமாய் செலவழித்திருப்பான். அவன் நினைச்சது போன டைம்லாம் வீட்டுக்கு வர முடியாது. அவனை கூப்பிட்டு விட்டாதான் வீட்டுக்கு வர முடியும்.
அவன் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் தகப்பன் ஆட்களை அனுப்பி கூப்பிட்டு விடுகிறான். ஏனென்றால் சாமுவேல் வந்திருக்கிறான். அப்படி காட்டிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறான். வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தாவீது அதன் பிறகு வீட்டிலிருந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான் என்றால் சவுலினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். சவுலிடத்திலே கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டதும் திடீரென்று யுத்தம் வந்தது. யுத்தம் வந்ததும் தாவீதுக்கு வேலை முடிஞ்சது. தாவீதை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். ஆமென், ஆமென். அந்த யுத்தம் வரலன்னா தாவீது எங்கதான் இருந்திருப்பான் தெரியுமா? அரண்மனையில தான் இருந்திருப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு சொல்யூஷனை தரது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது தொடர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா? அலைச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு விடுதலை, அதன் நிரந்தர தீர்வு. அங்கிருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? மீண்டும் வீட்டுக்கு வருகிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்கு இருந்த தாவீது இப்பொழுது எங்கே அனுப்பப்படுகிறான் என்றால் யுத்த களத்துக்கு அனுப்பப்படுகிறான். யுத்த களத்திலே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அவன் மீண்டும் எங்கே வந்து யாருடைய ஆயுததாரியாய் மாறுகிறான் என்றால் சவுலுடைய ஆயுததாரியாய் எருசலேமில் இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். அதன் பிறகு தாவீதினுடைய அலைச்சல்கள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கிறது. நான் எல்லாத்துக்களும் போனேன்னா டைம் ஆயிரும். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தாவீது மேல யாருக்கு கோபம் வரும் தெரியுமா? சவுலுக்கு. சவுலுக்கு கோபம் வருவதற்கு முக்கியமான காரணத்துல ஒன்று என்னவென்றால் தாவீதினுடைய திடீர் வளர்ச்சி. தாவீதினுடைய திடீர் வளர்ச்சி. ஆமா, ஒருத்தங்களுடைய திடீர் வளர்ச்சி இருக்குல்ல, அந்த சவுலின் ஆவி உடையவர்களுக்கு என்ன செய்யாது தெரியுமா? பிடிக்காது. ஒருத்தங்க திடீர்னு வளரும் போது, ஒருத்தங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும் போது, வாய்க்கப்படும் போது நமக்கு திடீர்னு பொறாம வருது, நமக்கு திடீர்னு வளர்ச்சி வருது. திடீர்னு ஒருத்தங்க வளர்ந்துட்டாலே பொதுவாகவே என்ன ஒரு 60% பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கிருந்தோ கள்ளப்பணம். அதாவது இவங்க வளர்ந்தா மரத்திலிருந்து பொத்து மேல விழுந்துச்சு, வேற யாராவது வளர்ந்தா என்ன பணமா? கள்ளப்பணம். ஏன்னா அது ஒரு சமாதானத்துக்கு சொல்றது, அவங்க ஒரு ஆறுதலுக்கு சொல்றது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ சவுலுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா தாவீது மேல அவ்வளோ கோவம். ஏன்னா திடீர்னு வளர்றான், அவனுடைய பெயர் புத்திமானா நடக்கிறான், ஜனங்களுக்கு அவன்கிட்ட ஃபேவர் இருக்கிறது. ஆமே, கொஞ்சம் ஜனங்களுக்கு ஃபேவர் இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ என்னாச்சு? தாவீதை கொலை செய்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது தான் தாவீதின் வாழ்க்கையில் அவன் நினைச்சிட்டான், செட்டில் ஆயாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ராஜாவுக்கு மருமக நம்ம அப்படியே இங்கே இருந்து செட்டில் ஆயிடலாம் நினைக்கும் போது ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். பாருங்க, நான் அதை அப்படியே அந்த ஆர்டரை கொஞ்சம் வேகமாக ஷார்ட் பண்ணி சொல்றேன். ஆமே, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தாவீதை சவுல் கொலை செய்ய நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் புறப்பட்டு எங்க ஓடுகிறான் அப்படின்னா ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். 1 சாமுவேல் 19:18. ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். எதுக்குன்னா இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? சாமுவேல் கிட்ட சொல்லணும். அங்க போய் சொல்லும் போது சாமுவேலும் தாவீதும் சேர்ந்து அங்கே இருந்து இன்னொரு இடத்துல போய் தங்குறாங்க. அதன் பிறகு தாவீது யோனத்தான் இடத்துல ஓடி போகிறான். 1 சாமுவேல் 20:1. எதுக்கு தெரியுமா? நியாயம் கேட்க. அவன் யோனத்தான் போய் சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்க ஓடி போகிறான். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். ஆசாரியனாகிய அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். 1 சாமுவேல் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா ஆகாரத்துக்காக, சாப்பாடுக்காக. ஆமே, இதை நீங்க உங்க வாழ்க்கையோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஓடுறது போலதான் இருக்கும். ஆமே, நம்ம காரியத்தெல்லாம் சொல்றதுக்குன்னு ஒருத்தட்ட ஓடி போகும். அன்னைக்கு சாமுவேல்கிட்ட ஓடி போனாங்க, இன்னைக்கு பாஸ்டர்ஸ்ட ஓடி போகிறோம். அதன் பிறகு யோனத்தான்ட்ட போய் நியாயம் கேட்க போறோம். ஒரே ஓட்டமா தான் இருக்கு. அகிமலேக்கின் இடத்துல ஓடி போகிறான். அதன் பிறகு அங்கிருந்து அவன் எங்க ஓடி போறான் அப்படின்னா காத்து ராஜா ஆகீசின் இடத்துல ஓடி போகிறான். எதற்கு தெரியுமா? உதவிக்காக. அங்க ஓடி போனது அங்க இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவன் யாரு தெரியுமா? பெலிஸ்தியன, கோலியாத்தை கொண்டவன், இவனை தான் ஜனங்க புகழ்ந்து பாடுனாங்க. இவரு பார்த்தார், உதவிக்கு போன இடத்துல பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு பைத்தியம் போல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்கள். இந்த இடத்துல அவன் வாயில நுரையெல்லாம் தள்ளி பைத்தியம் போல அவன் ஆக்ட் பண்றான். அங்கிருந்து ராஜா பார்க்கறான், இந்த பைத்தியத்தை எதுக்கு இவனுடைய கூத்த பார்க்கறதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, இவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்புறாங்க. அங்கிருந்து எங்க ஓடுறான் அப்படின்னா அதுலாம் என்னும் கெபிக்குள்ளே ஓடி போகிறான், அடைக்கலத்துக்காக. ஆமே, தன் காரியத்தை சொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஓடுறான், நியாயத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், ஆகாரத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், அடைக்கலத்துக்காக. அதுலாம் இன்னும் கெபியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய வீட்டாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க அவன்கிட்ட அடைக்கலத்துக்காக. அதாவது நமக்கே அடைக்கலம் இல்லை, ஆனா நம்ம கிட்ட அடைக்கலத்துக்கு வருவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தாவீது பார்த்தான், இந்த இடத்துல பெற்றோரை சேஃபா வைக்க முடியாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்கிருந்து மோவாப் ராஜாவின் இடத்துல மிஸ்பேக்கு போகிறான். 1 சாமுவேல் 22:3-4 அங்க போய் ராஜா கிட்ட சொல்றார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மாட்டோம். க்ளோரி. ஆமென். நம்ம தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த அலைச்சல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? உனக்கு ஒரு காரியம் தெளிவு வர்றது வரைக்கும். என்ன தெளிவு வர? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியும். இது என்னைக்கும் தொடராது. கர்த்தர் ஒரு இடத்துல இந்த அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்.